நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனுவே. சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ரவி பரத்வாஜ். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிப்ஸ், வாஸ்து டிப்ஸ். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது அடுத்த அப்படியே கண்டினியூ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை. நிஜமாக உங்களுக்கு அது இந்த டிப்ஸு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு கெயின் இருக்காது. நம்மளும் அடிக்கடி ஃபாரினுக்கு போகிறோம், ஃபாரின் பசங்கிட்ட பேசுகிறோம், ஏதோ ஓரளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்குமே தவிர ஒரு திருப்தி இருக்காது. இன்னொருத்தர் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பழைய சினிமாலாம் பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸ் கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது ஒரு மேனேஜரோ ஒரு ஓனரோ அப்படி உட்காரும்போது அவ்வளோ பெரிய டேபிள், அதில் டெலிஃபோன் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் ஒன்று இருக்கும். ஸோ எதுக்கு இந்த குளோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு வாஸ்து ஐட்டம், ஃபெங்ஷுய் ஐட்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள்கிறது. வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பெயர் புகழ் எல்லாமே வெளிநாடு வரைக்கும் பரவணும் அப்படின்றவங்களுக்கு இந்த குளோப் ஒரு முக்கியமான பொருளாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறதுல மிகை கிடையாது. சரி, எங்கே வைக்கணும், நம்ம அதை என்ன பண்ணணும், வச்சுட்டா போதுமா அப்படின்னா இல்லைங்க. வச்சிருந்தோட மட்டுமே உங்களுடைய பணி முடியறதில்லை. நீங்கள் என்ன பண்ணால் அதை வச்சுட்டு உங்கள் கையால் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சுற்றணும். அப்படி அந்த குளோப் உங்களுக்கு தெரியும், சுத்தாது. இந்த மேப் சுற்றும். அதை சுற்றதுன்னா 7 முறை சுற்றணும். ஒரு டைமில் 7 முறை சுற்றணும். அதே போல் 3 வேலை, ஒரு நாளைக்கு 3 வேலை சுற்றணும். அப்போ நீங்கள் 21 முறை நீங்கள் அதை சுற்றுவீங்க. அப்படி சுற்றும் போது என்னுடைய பெயர் இந்த உலகம் முழுவதும் பரவணும், எனக்கு ஒரு நல்ல கெயின் வரணும், என்னுடைய பெயர் இந்த உலகம் முழுவதும் பரவணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை விதைச்சி அதை ஆழமாக நீங்கள் மனசுக்குள்ளே பதிய வைக்கணும். பதிய வச்சுட்டு அந்த குளோபை சுற்றும் போது நிச்சயம் உங்கள் பலன் கிடைக்கும். பிரபஞ்ச சக்திக்கு நீங்கள் சில விஷயத்தை ஒப்படைச்சிங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கிட்டும். நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பினால் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதே செய்யும். அதனால் சரி சார், குளோபை வாங்கிட்டேன், நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே வாங்குகிறேன், நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே செய்கிறேன், ஆனால் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலக அறையில் நார்த் வெஸ்ட், வட மேற்கு திசையில் நீங்கள் வைக்க வேண்டும். டேபிளில் வச்சாலும் அந்த கார்னரில் வைக்கலாம். இப்போ நான் டேபிள்ன்றது ஒரு சதுரமாக இருக்கும், இல்லை நீள் செவ்வகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அந்த நார்த் வெஸ்ட்டு. இல்லை அவங்க டேபிள் வேண்டாம் சார், கொஞ்சம் நான் வாலில் ஸ்டாண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாலும் நார்த் வெஸ்ட், வட மேற்கு திசையில் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் புகழ் பரவும், உலகம் முழுவதும் பரவும் அப்படின்றது ஒரு சீன வாஸ்துவான ஃபெங்ஷுயில் ஒரு நம்பிக்கை உண்டு. சரி, அடுத்த டிப்ஸ். முதல் தான் எடுத்து அடுத்த டிப்ஸ். சார், மனசில் என்னமோ தெரியல சார், நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் இருக்குது. என்னது? அது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கீங்களோ, இல்லை ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் செய்யறதுக்கு அதிக பணம் செலவு கிடையாது. மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அது இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு வாஸ்து குறைபாடுன்றது ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்காவது குறையும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. என்னது பண்ணலாம்? இப்போது ஒரு ஃப்ளாட்டோ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ ஒரு அட்ரஸ், ஒரு முகவரி அப்படின்றது இருக்கும். அந்த முகவரியில் வீட்டு நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டு நம்பர் போட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பேர், நேம் போர்டுன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி இல்லம், கிருஷ்ணர் குடில், இப்படி சொல்லிட்டு பல பேர் அந்த ஒரு வீட்டு நேம் வைப்பாங்க. அந்த வீட்டு நேம் வச்சுட்டு உங்கள் வீட்டு முகவரியை அதில் பொறிக்க வேண்டும். பொறிச்சு செவத்தில் மாட்டணும், உங்கள் காம்பவுண்ட் சுவரில். சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ். நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் சார், என்ன பண்ணுறது? ஃப்ளாட்டில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும்போது
சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி பிரிப்பாங்க. ஏன்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பின்றது செகண்ட் ஃப்ளோர், சின்றது. அப்படி இல்லை 101, 102 அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. 201, 202, 203 அப்படின்னு பிரிக்கிறது செகண்ட் ஃப்ளோர். 301, 302, 303 பிரிக்கிறது தேர்ட் ஃப்ளோர். இப்படி ஒரு மாடிக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. அந்த 301 அப்படின்னா 3வது மாடியில் முதல் வீடு, 305 அப்படின்னா 3வது மாடியில் 5வது வீடு அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளாட்டாக இருந்தால் A1, A2, A3, A4 அப்படின்னு பிரிப்பாங்க. அது மாதிரி பிரிக்கும் போது உங்களுக்கு உண்டான எண் என்னவோ அந்த எண்ணை எழுதிட்டு உங்க ஃப்ளாட்டுக்கு உங்களுடைய ஓன் பிளேஸ்ல வந்து இருக்கக்கூடியதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. அந்த நேம் வச்சுட்டு நீங்க வந்து அது முன்னாடி நேம் போர்டு வந்து நீங்க மாட்டினீங்கனால போதும். இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். ஆனால் ஓரளவுக்கேனும் உங்களுடைய வாஸ்து குறைபாடை சரி செய்யக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதை நீங்க எதுல வேணாலும் பிராஸ்ல எழுதலாம், காப்பர்ல எழுதலாம், எது வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது 3வது டிப்ஸ். சார் நான் பிஸ்னஸ் பண்றேன், வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரணும், ஆனால் கண்டினியூட்டியும் இருக்க மாட்டேங்குது, புதுசாக வாடிக்கையாளர் வராங்க, அடுத்தடுத்து அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது? அதே போல் என்னோட பிஸ்னஸில் வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் சரியான ஒரு அமைப்பில் இருக்க மாட்டேங்குது. 3 மணிக்கு வர சொல்கிறாங்க, நான் 2:45 போகிறேன், சார் இப்போ தான் சார் கிளம்புனாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ். என்னது? இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு டைரியில் குறித்து வச்சுப்பீங்க. அது உங்கள் பேக்கெட்லேயே இருக்கும். அதே போல் வந்து அடுத்தடுத்து என்ன பிளான் அப்படின்றது நீங்கள் ஒரு பிளானர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனரி ஷாப்பில் விற்கும். அந்த பிளானர் நோட்டு இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணாதவங்க இனிமேலாவது மெயின்டைன் பண்ணுங்க. பிளானர் நோட் அப்படின்னு கேட்டாலே ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு பக்கத்துக்கு ஒரு மாதம் போட்டு அந்த டேட் இருக்கும். அந்த டேட்டில் இன்னென்ன ஒர்க் பண்ணணுன்றது எதிர்காலத்தில் இப்போ ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் என்ன ஒர்க் பண்ணணுன்றது அந்த பிளானரில் குறித்து வச்சுப்பாங்க. இது வரைக்கும் உபயோகப்படுத்தாதவர்கள் அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போதும் அது மாதிரி உங்கள் வாடிக்கையாளர்களோட வந்து ஒரு எல்லாமே சிஸ்டமில் இருக்குது சார். கஸ்டமர் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே சிஸ்டமில் இருக்குது. ஆனாலும் கூடுமான வரைக்கும் அது வந்து ஒரு சின்ன நோட் புக்கை, ஒரு சின்ன ஒரு அட்ரஸ் புக்காக கஸ்டமர் மெயின் அட்ரஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் புக் மாதிரி போடுங்க, ஒரு பிளானர் புக் போடுங்க. அதே போல் இதெல்லாமே வந்து ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த புக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறத வடமேற்கு பகுதியில் நீங்கள் அந்த புக்கை வந்து நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு பேக்கெட் நோட் வச்சுக்கிறதுலாம் வேறு, அதுவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் போகும்போது நீங்கள் புக்கு ஆஃபீஸில் இருக்கும், பார்க்க முடியாது. ஸோ இல்லை நீங்கள் பேக்கெட் நோட் வைக்கணும். என்னதான் பேக்கெட் நோட் யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு புக்கு, ஒரு பிளானர் நோட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து வச்சுட்டு அதை நார்த்து வெஸ்ட் பகுதியில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு உண்டான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். கண்டினியூட்டி இருக்கும். நீங்கள் யாருக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு சப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாடிக்கையாளர்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வியாபாரம் நன்கு வளரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிறைய இன்கம் இருக்குது சார். வீட்டில் 3 பேர் இன்கம் பண்ணுறோம். நான், என் ஹஸ்பண்டு, என் பையன் 3 பேர் ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு பையன் படிச்சுட்டு இருக்கான், அவனும் நல்ல காலேஜில் படிக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு சேவிங்ஸ்ன்றது இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்டிச்சர் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஃபெங்ஷுய் வந்து என்ன விதத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குண்டான தீர்வு தான் இப்போ நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த ஃபெங்ஷுய் ஐட்டமில் வந்து 3-legged ஃப்ராக், ஒரு தவளை, 3 கால்களை உடைய தவளை, 3-legged ஃப்ராக் இருக்கும். அந்த ஃப்ராக் ஒன்று வாங்கிக்கோங்க. வீட்டு என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி நீங்கள் அதை வந்து உங்கள் ஹால்குள்ளே வைக்கணும். சரிங்களா? அது வைக்கும்போது உங்களுக்கு உண்டான அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, சிலலாம் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு சாமான் வாங்குவாங்க. அது பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு அது ரெண்டு விரல்ல வந்து அப்படி வச்சுட்டு அந்த ஸ்டைலாக கொடுப்பாங்க. அவங்க ஸ்டைலுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி யார் கொடுத்தாலும் தயவு செய்து வாங்காதீங்க. அந்த 5 விரல்களும் பதிகிற மாதிரி பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் வந்து ஒரு ரூபாய் நோட்டுன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கும்போது தயவு செய்து வாங்காதீங்க. இதை இந்த 5 விரல்கள் படியும்படி இப்படி கொடுக்கணும். அந்த பணத்துக்குண்டான மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வாங்குங்க. கட் பண்ற மாதிரி கத்திரிக்கோள் மாதிரி வச்சுட்டு கொடுக்குறவங்க கிட்ட தயவு செய்து வாங்காதீங்க. இது ஒரு சின்ன, இதுக்கு வந்து பணம் செலவே கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த வாங்கிக்கிற முறையில கொடுக்குற முறையை வந்து நீங்க சரி பாருங்க போதும், வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு இப்படி பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு உண்டான பண வரவு அப்படின்றது நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியின் மூலம்
உங்களுக்கு சில டிப்ஸும் வழங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து வாஸ்து பதிவு, ஜோதிட பதிவு எல்லாமே வர இருக்கிறதுனால இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வளமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.